வணக்கம் நண்பர்களே. செந்தூர் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் அமராவதி டேமுக்கு பக்கத்தில் இந்த தென்னந்தோப்பு 30 ஏக்கர் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க. இந்த 30 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2000 தென்னை மரம் இருக்குங்க. எல்லாமே 12 to 15 வருஷம் ஆன மரம். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு பண்ணை வீடும் இருக்குங்க. லேபர் ஆளுக்கு தங்குற மாதிரி ஒரு லேபர் ஹவுஸும் இருக்குங்க. இந்த தோட்டத்தை சுற்றியும் கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேலை போட்டிருக்காங்க ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக. ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோலார் கம்பி வேலி போட்டிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ரோடு பேஸ் வந்துடும். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வாய்க்காலுங்க, சுற்றியும் வாய்க்கால். உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் இந்த தோட்டத்துக்கு அமைச்சிருக்கிற கிணறுங்க. தனி கிணறு, தனி சர்வீஸு. இந்த 30 ஏக்கருக்கும் இந்த ஒரு கிணறு 2 போரு இதுலேயே வந்து இந்த தென்னந்தோப்புக்கு சரியாக இருக்குங்க தண்ணி சோர்ஸு. இதில் இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நல்ல காப்பில் இருக்குங்க. இது டேமில் இருந்து சரியாக 5 கிலோமீட்டரில் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸுக்கு வருஷம் 365 நாளும் தண்ணி பிரச்சனை இல்லைங்க. இதை சுற்றி வயக்காடு அதனால் இது பார்த்திங்கன்னா இது ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா 1500 அடி இருக்கும். இந்த 1500 அடிக்கும் பார்த்திங்கன்னா டைமண்ட் வேலை போட்டிருக்காங்க. நல்லா பக்கா மெயின்டெனில் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் வந்தால் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு தென்னை மரத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். ஃபுல்லாக ரோடு பேஸ் தானுங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி வருங்க. ஒரு சைடு ஃபுல்லாக டைமண்ட் வேலை போட்டிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோலார் இதில் எலக்ட்ரிக் லைன் போட்டிருக்காங்க. இந்த டேம்லேருந்து சரியாக 5 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்தோட டீட்டெயில், இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.